முட்டை கிரேவி பண்ண போகிறோம். இன்றைக்கி முட்டை கிரேவி பண்ண போகிறோம். முட்டை ஒரு 5 முட்டையை அவிச்சு எடுத்துக்கிட்டோம். ஓகே, அதுக்கு தேவையான அளவு என்னென்ன மசாலா போடணும்னு சொல்ல போகிறோம். ஓகே, கடையில் எண்ணெய் சன்ஃப்ளவர் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். ஓகே, தக்காளி அரைச்சி வச்சுக்கிட்டோம். தக்காளியும் பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோம். வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். வேறு கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம். ஓகே, இன்னும் பொரியிட்டு வெங்காயம் அதில் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டுக்கிட்டோம். வெட்டிக்கிட்ட வெங்காயத்தை எல்லாம் அதை இது பண்ணிக்கிறோம். ஓகே, எவ்வளோ நல்லா வசங்கிட்டு கடுகு இதெல்லாம் அப்புறம் தக்காளி பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் அதில் போட்டு அப்புறம் இந்த புதினா இலை மல்லி இலை அரைச்சி வச்சுருக்கோம். வெள்ளைப்பூடு எல்லாமே சேர்ந்துருக்கு. அதே இலை போட்டுருக்கோம். வேறு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் கொஞ்சம் உங்களுக்கு இருந்தால் போடுங்க, இல்லைன்னா இஞ்சி பூண்டு போடுங்க. நம்ம அரைச்சி போட்டுக்கலாம். நம்மகிட்ட இருக்குது, நம்ம வாங்கி வச்சுருக்கோம். அதையும் கொஞ்சம் வச்சுருக்கோம். நல்ல மிளகு பொடி, கொஞ்சம் இது மஞ்சத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இது மிக்ஸ் ஆச்சி மசாலா பொடி, எல்லாம் மிக்ஸ் ஆகும். மல்லி இல்லி எல்லாம் சேர்ந்தது. அந்த மசாலா, உப்பு, சால்ட்டு, தேவையான சால்ட்டு, இது வத்த பொடி. அதுக்கப்புறம் முட்டை ஆச்சி மசாலா, முட்டை குழம்பு பொடி, அதுவும் நல்லது. அதையும் கொஞ்சம் போடுவோம். ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் நம்ம என்னெல்லாம் போடுறோம் பாருங்கள். முட்டையை நம்ம அவிச்சு உடச்சி வச்சுக்கிட்டோம். அதில் முட்டையை 2ஆக வெட்ட போகிறோம். 2 வெட்டிக்கிட்டோம். ஓகே, முட்டையை வெட்டிச்சாச்சு. இன்னும் அது கூட சேர்க்கப்போம். பாருங்க, அதை அப்படியே நம்ம ஒன்றுனா அதில் போடணும். ஓகே, கம்தி போட்டுருந்தோம். வேண்டாம், கம்தி போட்டுருந்தா தான் மசாலா பிடிக்கும். கம்தி போட்டால் மறுபடியும் உடச்சிட்டாங்க. ஓகே, ஆச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் மசாலா இது பண்ணி அது மேலே அப்படியே போடுவோம். நான் கிண்டனியில் வைங்களேன், அந்த மஞ்சக்கருவெல்லாம் போயிடும். ஓகேவா? இப்படி இருக்கு பாருங்க, அதுதான். இப்போ லேசாக நம்ம கொஞ்சம் சூடு பண்ணுவோம். என்ன லைட்டாக அந்த மசாலா வந்து அதில் பிடிக்கணும். ரொம்ப பண்ணோட லேசாக அடுப்பை ஸ்லிம் பண்ணி குறைச்சி வச்சு இது பண்ணுவோம். அடுப்பை குறைச்சி வச்சுட்டோம். பாருங்க, நல்லா வந்துட்டு முட்டையில் அந்த மசாலாலாம் பிடிச்சிட்டு பார்த்துருங்க. பாருங்க, இப்போ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். முட்டை குழம்பு கிரேவி ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக அடுப்பை வச்சுக்கோம். ஓகே, இதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. நம்ம கருவேப்பிலை பாருங்க, அதில் லேசாக எண்ணெயில் போட்டு வசக்கிடுவோம். அதில் லேசாக மேலே ரொம்ப லேசாக மேலே ஊற்றி விட்டுவிடுவோம். ஏன்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். 2 மல்லி இலை ரொம்ப போடாங்க, ரொம்ப இதாக இருக்கும். சிலவங்களுக்கு மல்லி இலை பிடிக்காத வாசம். 2 போட்டுருங்க. ஓகே, ரொம்ப போடாண்டா 2 மல்லி பாருங்க, அருமையாக இருக்குது. ஓகே, நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. நாங்கள் என்னென்னலாம் போட்டுருக்கோம் ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே மாதிரி ரெடி பண்ணிங்க. முட்டை குழம்பு கிரேவி சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த சேனலை இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட், நல்லா இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.